Okay, so guys, today we are planning to start with the sampling technique. Okay, இன்னைக்கு 8th day of the series. So நேற்று வந்து சாம்பிளிங்னா என்ன அப்படின்றத பார்த்தோம், ரைட்டா? ஸோ ஏன் சாம்பிளிங் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி வந்து சாம்பிளிங் டெக்னிக்ஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அண்ட் ஒவ்வொன்றோடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன, ஏன் இந்த மாதிரி சாம்பிளிங் டெக்னிக்ஸ் போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பேசிக்காக சாம்பிளிங் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் சாம்பிளிங். ஒன்று வந்து ப்ராபபிலிட்டி பேஸ்ட் சாம்பிளிங், இன்னொன்று நான் ப்ராபபிலிட்டி பேஸ்ட் சாம்பிளிங். ஓகே, ஸோ வாட் இஸ் ப்ராபபிலிட்டி பேஸ்ட் சாம்பிளிங்? Any idea? Complete a random pickup choice can be probability. Like so it's not completely random. It's based on chance. Chances. Okay, for example, இப்போ நான் வந்து ஒரு எக்ஸிட் போல் எடுக்கிறேன் அப்படிங்களா? ரைட் சார். ஸோ அந்த எக்ஸிட் போலுக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன், எங்கேயாவது ஒரு தெருவில் போய் நின்றுப்பேன். ஓகே, யாரெல்லாம் என்கிட்ட வராங்களோ எல்லாத்தையும் நான் கொஸ்டின் கேட்பேன். ரைட். ஸோ ஐ ஹாவ் நோ கண்ட்ரோல் ஆஃப் ஹூ ஐ எம் கோயிங் டு இன்டர்வியூ. என்கிட்ட வருவாங்க, வரவங்களுக்கு நான் வந்து இன்டர்வியூ எடுக்கிறேன், அந்த மாதிரி தான் இருக்கும். ரைட். ஸோ இதில் வந்து த ப்ராபபிலிட்டி பிளேஸ் அ மேஜர் ரோல். ரைட். யார் வராங்க என்ன வராங்கன்ற கண்ட்ரோல் எனக்கு இருக்கவே இருக்காது. Right. Right. And everything is left to chance. ஒருத்தர் வரலாம், வராமல் போகலாம், ஒரே ஃபேமிலியில் வந்து 4 பேர் வரலாம், இந்த மாதிரி மல்டிபிள் சினாரியோஸ் இருக்குது. ரைட். ஸோ இந்த மாதிரி என்ன சொல்கிறது, சான்ஸுக்கு கொடுக்கக்கூடிய எல்லாமே வந்து ப்ராபபிலிட்டி பேஸ்ட். ஓகே. ஸோ நான் ப்ராபபிலிட்டி பேஸ்ட் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி பேஸ்ட். ஓகே. ஓகே, ஸோ நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பேன். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கோட்டா பேஸ்ட் அப்படின்னா நான் வெளியே முடிவு பண்ணிடுவேன், இந்த ஏரியாவிலேருந்து இவ்வளோ பேர் தான் எடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் இங்கே இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறது, இவர்கிட்ட எடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற அந்த ஜட்ஜ்மெண்ட் நான் தான் எடுப்பேன். ஓகே. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜி பேஸ்ட். நான் ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பேன். ஓகே, இது வந்து இவர்கிட்ட எடுத்தால் எனக்கு வந்து வேலை கரெக்டாக இருக்குமா அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து டேட்டா சயின்ஸ் பற்றி ஒரு சர்வே எடுக்கிறேன். Okay, there's no point in getting that survey done by a DSA. Okay, so அதை வந்து ஒரு டிஎஸ்ஏ ஸ்பெஷலிஸ்ட் கிட்டேயோ இல்லை ஒரு ஜேஎஸ் டெவலப்பர்கிட்டயோ போய் எடுத்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. ரைட். I'm going to work on data science, so I need an actual statistician, actual mathematician, actual data science work பண்ணக்கூடிய people, right? ஸோ அந்த இடத்துல வந்து இஃப் ஐ லீவ் இட் ஃபார் சான்ஸ், ஓகே, மை டேட்டா குவாலிட்டி கோஸ் டவுன். ஓகே. ஓகே, ஸோ தேட்ஸ் வாட் திஸ் ஸ்ட்ராட்டஜி கான்செப்ட் கம்ஸ் இன். சரியா? ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிலே நம்ம பார்க்குற மாதிரி தெர் ஆர் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். ஸோ சாம்பிளிங் டெக்னிக் ஏன் நம்ம யூஸ் பண்ணுறோன்றது தெரியும்ல. நேதே நம்ம லாஸ்ட் காலில் டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், why we are using the sampling அப்படிங்கிறது. Right? So sampling is used to make sure our inference about the population is correct and we are getting the desired output. நம்ம கரெக்டான ஒரு பாப்புலேஷனாக சூஸ் பண்ணியிருக்கோமான்றதை நம்ம சாம்பிள் லிஸ்ட்டாக நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த சாம்பிளிங் டெக்னிக் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம சாம்பாருக்கு உப்பு போட்டுட்டு கிளறி விடுற மாதிரி. ஓகே, கிளறி விடாமல் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, சாம்பிள் எடுத்தீங்க அப்படின்னா யூ ஒன்ட் கெட் த ஆன்சர். ஒரு இடத்துல உப்பு இருக்கும், ஒரு இடத்துல உப்பு இருக்காது. நம்ம வந்து எய்தர் வே உப்பு கிரிக்கெட்லேருந்து எடுத்தப்போ இல்லை உப்பு இல்லை. ஸோ that is where the technique comes in. நீ சாம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளறி விடு அப்படின்னு சொல்கிறது. ரைட். ரைட். ஸோ இப்போ இதில் வந்து சிம்பிள் ரேண்டம். வாட் டு யூ நோ அபவுட் சிம்பிள் ரேண்டம்? இந்த ஃபர்ஸ்ட் நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிள் மேபி சிம்பிள் ரேண்டம். யா. ஸோ யா, ரேண்டமாக நம்ம நிற்கிறோம் அப்படிங்கும்போது யார் வராங்களோ அவங்ககிட்ட நம்ம கேட்கலாம் ஆன்சர்ஸ். ஸோ சிம்பிள் ரேண்டம் அப்படின்னா எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே கிடையாது. கிடையாது. ஸ்க்ரீன் ஷேரிங் விசிபிள் அல்ல. ஓகே, சார் கிவ் மீ a second. ஓகே, சிம்பிள் ரேண்டம் அப்படின்னா நம்மக்கிட்ட இப்போ ஒரு 10,000 பேர் இருக்காங்க, 10,000 பீப்புள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 10,000 பீப்புள் இருக்காங்கன்னா இந்த 10,000லேருந்து எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே கிடையாது. நான் ஜஸ்ட்டு அந்த சீட்டுக்குள்ளே போட்டு எடுக்கிற மாதிரி, லாட்ரி எடுக்கிற மாதிரி.
Okay. So best example of simple random வந்து lottery. So have you seen the lottery? Yes, yes, sir. Kerala side நடக்கும் கேரளா லாட்டரி. ஸோ கேரளாவில் மட்டும் இல்லை, இப்போ ஐபிஓஸ் எல்லாமே லாட்ரியில் தான் வருது. ஓகே, ஐபிஓ யா, ஸோ எல்லாமே வந்து சிஸ்டம் இஸ் பிக்கிங் இட் அஸ் அ லாட்ரி பேஸ்ட். ஓகே, எல்லா நம்பர்ஸுக்கும் சிஸ்டம் ரேண்டமாக ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. அந்த நம்பர்ஸில் இருக்கக்கூடிய அந்த டிபி அக்கௌண்ட் ஹோல்டர்ஸுக்கு தே ஆர் கெட்டிங் த வேல்யூ. ஓகே. ஸோ லாட்ரி ஒர்க்ஸ் இன் லாட் ஆஃப் பிளேசஸ் அண்ட் தட் இஸ் சிம்பிள் ரேண்டம். அதில் எந்த ஒரு இதுவுமே எந்த இந்த லாட்ரி சிஸ்டமில் யூ கான்ட் மெயின்டைன் எனி ஸ்ட்ராட்டஜி. ரைட். So if you maintain a strategy in this lottery system, then that's a bias. Lottery is supposed to be purely random. Right? So if you are maintaining any strategy, any favoritism or any criticism on a particular group or a particular person, then that is a bias. Okay? So that is simple random. அதே மாதிரி அந்த எக்ஸிட் போல் கண்டக்ட் பண்ணுறதும் வரவங்க கேட்குறோம், எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஆனால் எக்ஸிட் போல்ஸ்லேயே வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் சிம்பிளாக இப்படி தான் அப்படின்ற மாதிரி இல்லாமல். ரைட்டா? அடுத்தது வந்து ஸ்ட்ராட்டிஃபைட் ரேண்டம். ஓகே, ஸ்ட்ராட்டிஃபைட் ரேண்டம் அப்படின்னா இந்த 10,000 பேர், இப்போ எனக்கு வந்து சென்னையில் வந்து 10,000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து லெட்ஸ் டேக் தி என்டையர் டிஎன். தமிழ்நாட்டில் வந்து நான் 1,00,000 பேர்கிட்ட எடுக்கணும். ஓகே, சர்வே எடுக்கணும். இந்த 1,00,000 பேரையும் ரேண்டமாக நான் பிக் பண்ணுறேன் அப்படின்னா தென் தட் இஸ் சிம்பிள் ரேண்டம். வாட் இஸ் த ப்ராப்ளம் வித் திஸ் சிம்பிள் ரேண்டம்? இந்த 1,00,000 பேரை நான் ரேண்டமாக பிக் பண்ணுறேன், வாட் இஸ் த ப்ராப்ளம்? அதான் சார், மேபி நம்ம வேணுங்கிற ரிசல்ட் கிடைக்காம போகலாம். ஸோ டார்கெட் குரூப் டிஃப்ரென்ஸ் வரலாம். கான்சன்ட்ரேஷன் ஏதாவது ஒரு ஏரியாவில் கான்சன்ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு 1,00,000 பேருக்கு நான் சர்வே எடுக்கிறேன், அதில் ஒரு 25,000 பேர் வந்து திருநெல்வேலிக்காரனே வந்துட்டான்னு வையா, இன்னும் 25,000 பேர் கோயம்புத்தூர்காரனே வந்துட்டான்னு வை. Based on these two districts, we cannot predict what happens in Tamil Nadu. Correct. Right. அப்போ நான் என்ன பண்ணணும், தமிழ்நாட்டில் கூடிய ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் நான் வந்து ஒரு பாப்புலேஷன் கொடுக்கணும். ரைட். ஸோ அதுதான் என்னது ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிள். Okay. So I'll say சென்னையிலேருந்து ஒரு 1,00,000 பேர் எடுத்துக்கோ. ஓகே, அதுக்கப்புறமா வந்து எங்கள் சென்னைக்கு அடுத்து மேஜர் மதுரை. ஸோ மதுரையிலேருந்து ஒரு 25,000 பேர் எடுத்துக்கோ. ஓகே, அண்ட் கன்னியாகுமரியிலேருந்து ஒரு 20,000 பேர் எடுத்துக்கோ. ஸோ இந்த மாதிரி வந்து நான் டிஃபைன் பண்ணிடுவேன். ஓகே, இந்த இதுக்கு இந்த மாதிரி வந்து, ஸோ திஸ் இஸ் கால்ட் அ சப்டிவைடிங் ஆஃப் யுவர் பாப்புலேஷன். ஓகே, என்ன சொல்கிறது, ஒரு மெயின் பாப்புலேஷனை ஐ எம் சப்டிவைடிங். சப்டிவைடிங் பேஸ்ட் ஆன் வேரியஸ் கிரைட்டீரியாஸ். ஓகே, இப்போது அதில் வெயிட்டட் ஆவரேஜ் இருக்குது. ஸோ வி சா தட் வெயிட்டட் ஆவரேஜ், ரைட்? ஒரு பாப்புலேஷன் எவ்வளோ வெயிட் வந்து ஹோல்ட் பண்ணுது அப்படின்றத பொறுத்து தான் வந்து அந்த சப்டிவைடிங் நடக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங்கில் வந்துடும். ஓகே, எக்ஸாம்பிள் வந்து இப்போது மேல் அண்ட் ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் இருக்காங்கன்னு வையேன். ஓகே, ஸோ இதை விட பெட்டர் வந்து அந்த ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படின்னாலே நம்ம பார்த்துருக்கோம், ரைட்? லேபிளிங். ஓகே, இது கூட நமக்கு வந்து ஸ்ட்ராட்டிஃபிகேஷனுக்கு வந்து கரெக்டான ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குமா? இதை ஸ்ட்ராட்டிஃபிகேஷனை விட இதை வந்து நம்ம வந்து கிளஸ்டர் சாம்பிளிங் இதை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். திஸ் கேன் பி அ எக்ஸாம்பிள் ஃபார் கிளஸ்டர். ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங் அப்படின்னா லேபிள் நம்ம இப்போது மேல் ஃபீமேல் கண்ட்ரி பேஸ்டு, திஸ் கேன் ஆல்சோ பி சென்னை பேஸ்டு, அந்த இதை கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். எனிதிங் தட் கேன் பி லேபிள். மேல் ஃபீமேல் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு சர்வே எடுக்கிறோம், இட் ஷுட் ரெப்ரசன்ட் மேல் அண்ட் ஃபீமேல் ஈக்குவலி. ஓகே, இப்போது ஒரு ஆஃபீஸில் வந்து 800 மேல் எம்ப்ளாயி இருக்காங்க அண்ட் 200 ஃபீமேல் எம்ப்ளாயி இருக்காங்கன்னா we can't just go and do a random sampling. Obviously the sample of male will be higher. So நீங்கள் என்ன பண்ணணும், 200 here and 200 here. 200, okay.
So although it seems like covering all the female employees and only 25% of male employees, உன்னோட population size அப்படின்னு பார்த்தா அப்படின்னா that will be appropriate. Okay. So this is where the stratified sampling comes into play. Okay. And அதுக்கப்புறமா வந்து cluster sampling. Okay. இந்த மாதிரி நீ எடுத்துக்கலாம். ஸோ உன்னோட டோட்டல் பாப்புலேஷனாக கிளஸ்டராக வந்து யூ வில் ஸ்ப்ளிட். ஓகே. ஸோ இது வந்து ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது லேபிளிங். உன்னால் வந்து லேபிள் பண்ண முடியும். இங்கே நம்ம ஏரியாவில் மட்டும்தான் இதை வந்து சென்னைக்காரன் மதுரைக்காரன் பிரிக்க முடியும். ஓகே. பட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் அது முடியாது. ஒரு இப்போ சின்ன கண்ட்ரியாக மலேசியா அப்படின்ற ஒரு கண்ட்ரினா அந்த இடத்துல போய் நீ இந்த மாதிரி சின்ன பிரிக்க முடியாது. ரைட், பிரிக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி. பட் கிளஸ்டர் அப்படிங்கும்போது உனக்கு தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு என்டையர் பாப்புலேஷன், அதுக்குள்ள யூ ஆர் கிளஸ்டரிங். ஓகே. ஸோ தட் இஸ் கிளஸ்டர் சாம்பிளிங். ஓகே. அடுத்தது வந்து சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங். சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ரேண்டம் சாம்பிளிங் மாதிரியே தான். ஆனால் என்னென்னா வி வில் ஹாவ் அ டெக்னிக். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்கே நிற்கிறேன், எனக்கு வரக்கூடிய எவ்ரி 10th பர்சனை நான் வந்து அப்சர்வ் பண்ணுறேன். நான் இன்டர்வியூ எடுக்கிறது எல்லாரும் எடுக்க மாட்டேன். அது தேர் வரக்கூடிய ஒவ்வொரு 10வது பர்சன். ஸோ முதல்ல 10 பேர் போயிட்டாங்கன்னா அந்த 10வது பர்சன் எடுப்பேன். அடுத்த மறுபடியும் ஒரு 19 பேர் போயிட்டாங்கன்னா 20th பர்சன், 30th பர்சன். இந்த மாதிரி ஐ வில் ஹாவ் அ ஸ்ட்ராட்டஜி, அ சிஸ்டம் டு பிக் மை சாம்பிள். ஓகே. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்ற ஒரு சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங். சம் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஏதோ ஒரு சிஸ்டம் நான் ஃபாலோ பண்ணேன். அண்ட் ஸ்டில் திஸ் இஸ் ரேண்டம். யார் வருவாங்கன்றது எனக்கு வந்து கண்ட்ரோல் கிடையாது. ஓகே. பட் வரக்கூடிய ரெஸ்பான்ஸில் எனக்கு வந்து I'll have that என்ன சொல்கிறது, I'll have that control. ஓகே. நீ வந்து எத்தனை வேணாலும் கூட, ஆனால் நான் இந்த மாதிரி தான் எடுப்பேன் அப்படிங்கிறது தான். ரைட்டா? ஸோ இதான் வந்து மல்டி சைட் சாம்பிளிங், சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங். ஓகே. அண்ட் ஃபைனலி வந்து மல்டி ஸ்டேஜ் சாம்பிளிங். மல்டி ஸ்டேஜ் சாம்பிளிங் அப்படின்னா உங்களோட இதை வந்து கிளஸ்டர், அண்ட் அந்த கிளஸ்டரில் இப்போ தமிழ்நாட்டே எடுத்துக்கோ, ஏன் கிளஸ்டராக நான் ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். தட் டசன்ட் மீன் ஐ எம் கோயிங் டு ஒர்க் ஆன் ஆல் த கிளஸ்டர்ஸ் அட் அ சிங்கிள் கோ. ஓகே. நான் கிளஸ்டராக வந்து பண்ணிட்டேன். இப்போ சென்னை, மதுரை, கன்னியாகுமரி நான் ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன்னா சென்னையில் மட்டும் நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுவேன். ஓகே. மல்டி ஸ்டேஜ். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இப்போ இல்லைன்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா தமிழ்நாட்டையே வந்து 4ஆக பிரிச்சுப்பேன். ஓகே சார். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட் வச்சுப்பேன். அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட் ஸ்டேஜஸ் லைக் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டை அகெயின் ஐ வில் ஸ்ப்ளிட். இந்த மாதிரி நான் வந்து மல்டிபிள் ஸ்டேஜஸை ஸ்ப்ளிட் பண்ணி கொண்டு போயிட்டே இருப்பேன். ஓகே. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் மல்டி ஸ்டேஜ் சாம்பிளிங். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராடராக நான் வந்து ஒர்க் பண்ணுவேன். ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே போக 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 I'll increase the I'll keep on reducing the cluster size. ஓகே. ஸோ இது எதுக்கு எனக்கு இது வந்து இந்த மல்டி ஸ்டேஜ் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ராடராக நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, அங்கேருந்து ட்ரில் டவுன் பண்ணி கொண்டு போகிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு வந்து இந்தியாவோட ஆல் இண்டியா சேல்ஸ் டேட்டா வேணும் அப்படின்னு வையேன், ஐ கேன் ஜஸ்ட் கெட் த ஓவரால் சேல்ஸ் டேட்டா. ஓகே. ஸோ நான் வந்து சிம்பிளாக 4ஆக பிரிச்சுப்பேன். ஸோ ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த் அண்ட் சவுத், இந்த மாதிரி பிரிச்சுக்க. நார்த் இந்தியா எனக்கு எவ்வளோ பண்ணியிருக்கு, சவுத் இந்தியா எவ்வளோ பண்ணியிருக்கு. ஓகே. இதுலேயே வந்து நார்த் ஈஸ்ட்டு, நார்த் வெஸ்ட்டு, சவுத் ஈஸ்ட்டு, சவுத் வெஸ்ட்டு, நார்த், அந்த மாதிரி நம்மளால் பிரிக்க முடியும். ரைட்? புரியுது சார். எஸ். நார்த் ஈஸ்ட்டு, சவுத் ஈஸ்ட்டு, நார்த் வெஸ்ட்டு, சவுத் வெஸ்ட்டு, இந்த மாதிரி நம்மளால் வந்து இதை பிரிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நான் ட்ரில் டவுன் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்க முடியும் என்னால். ஓகே. ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் அந்த மல்டி ஸ்டேஜ் சாம்பிளிங் வில் ஒர்க். அதுக்கப்புறம் வந்து கோட்டா சாம்பிளிங். ஸோ இந்த கோட்டா அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரிசர்வ்டு. ஸோ வந்து இந்த குரூப்பில் இவ்வளோ கேட்டே ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு கம்பல்ஷன். இப்போ 100 பேர் அப்படின்னா அதில் இத்தனை பேர் வந்து கண்டிப்பாக இந்த ஒரு கிளஸ்டர்லேருந்து வந்திருக்கணும்
அப்படிங்கக்கூடிய ஒரு கம்பல்ஷன் கொடுக்கறது தான் வந்து கோட்டா சாம்பிளிங். ஓகே, அடுத்தது ஸ்னோபால். சரியா, அந்த ஸ்னோபால் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது எனக்கு வந்து என்ன சொல்கிறது, ஃபுல்லாக எனக்கு யார்கிட்ட இப்போ எனக்கு வந்து ஒரு டேட்டா சயின்ஸ் ரிலேட்டடாக ஒரு சர்வே எடுக்கணும், 1000 பேர்ட்டு எடுக்கணும். ஓகே, பட் எனக்கு 1000 பேர் தெரியாது, எனக்கு ஒரே ஒருத்தர் தான் தெரியும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா அவரை போய் அப்ரோச் பண்ணுவேன், சார் எனக்கு இந்த மாதிரி வந்து டேட்டா சயின்ஸுக்கு ஒரு சர்வே எடுத்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் அவரோட சர்வே கொடுத்துருவார். அவர் என்ன பண்ணுவார்னா இன்னும் 2 பேருக்கு வந்து ரெஃபரன்ஸ் கொடுப்பார். ஸோ இவங்க 2 பேரையும் போய் பாரு, தே வில் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இவங்க 2 பேர்ட்டையும் போவேன், தே வில் கிவ் மீ தேர் சர்வே and then they in turn refer a few people to me. ஓகே, இவங்க கொஞ்சம் பேரை ரெஃபர் பண்ணுவாங்க, அவங்க எல்லாத்தையும் நான் வந்து சர்வே எடுப்பேன். சரியா, ஸோ இது எப்படியே பார்த்தேன்னா இந்த ஸ்னோபால் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஹேவ் யூ எவர் ஹர்ட் அபவுட் தி வேர்ட் ஸ்னோபால் எஃபெக்ட்? எஸ் சார். என்ன சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் மலை மேலே இருந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்னோபால் விட்டிங்கன்னா ஆன் த கோ அப்படியே அது வந்து ஸ்னோ ஆட் ஆகி கொஞ்சம் பெருசாக ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து அந்த மேலே வந்து நீ விட்டு ஒரே ஒரு சின்ன பாலை விட்டு விட்டு கீழே ரொம்ப பெரிய ராக்காக வந்து நிற்கும். தட் இஸ் த ஸ்னோபால் எஃபெக்ட், ரைட்டா? ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டமை ஃபாலோ பண்ணுறதுனால திஸ் இஸ் கால்ட் அஸ் ஸ்னோபால் சாம்பிளிங். ஓகே, அண்ட் ஜட்மெண்ட் சாம்பிளிங் நம்ம சொன்ன மாதிரி தான். ஐ ஹேவ் த ஜட்மெண்ட் டு டிசைட் வெதர் இவன்ட்ட வந்து கேட்கலாமா வேணாமான்னு. ஓகே, நான் வந்து எக்ஸிட் போலே எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், எவ்ரி 10th person ஐ எம் கோயிங் டு கேதர் டேட்டா. ஆனால் எம்னா நிற்கிறவன் வந்து ஃபுல் போதையில் இருக்கிறான், இவன்கிட்ட கேட்ட பிரயோஜனமே இல்லை. தேர் இஸ் நோ பாயிண்ட் இன் மீ கெட்டிங் த டேட்டா ஃப்ரம் ஹிம், ரைட்? ரைட்டா, அதான் வந்து ஜட்மெண்ட் சாம்பிளிங். ஓகே, ஸோ ஐ இம்போஸ் மை ஜட்மெண்ட் சேயிங் ஓகே இவன்கிட்ட எடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத ஐ வில் டிசைட். ஓகே, இல்லை இவன்கிட்ட வேணாம் அப்படின்னா நம்ம வந்து விட்டுடலாம். ஓகே, கன்வீனியன்ஸ் சாம்பிளிங் அப்படின்னா எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கவங்ககிட்ட நான் சாம்பிள் எடுத்துக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு 10,000 +2 ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு வந்து எனக்கு டேட்டா எடுக்கணும். நான் என்ன பண்ணுவேன், ஐ டோன்ட் ஹேவ் டு ட்ராவல் ஆல் ஓவர் தமிழ்நாடு. என் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு 4-5 ஸ்கூல் போனால் அப்படின்னா எனக்கு 10,000 பேர் 20,000 பேர் கிடச்சிருவாங்க. ஓகே, ஐ டூ இட் ஆன் மை ஓன் கன்வீனியன்ஸ். That again depends on the use case which you are trying to solve. ஓகே, ஸோ நீங்கள் என்ன யூஸ் கேஸை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த கன்வீனியன்ஸ் சாம்பிளிங் வில் ஒர்க். சரியா, இதுதான் வந்து சாம்பிளிங் டெக்னிக்ஸ். ஓகே, இந்த சாம்பிளிங் டெக்னிக்ஸ் அப்படிங்கிறது நாம் எதை அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இது வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, so you cannot use the same sampling technique for all the places. Okay, you may think okay நம்ம வந்து என்ன சொல்கிறது சாம்பிள் எடுக்கிறோம் அப்படின்றது மட்டும் தான் நமக்கு தெரியும். பிகாஸ் ஒவ்வொரு சாம்பிளிங் டெக்னிக்கும் determines the property which you are determining for your population. Okay sir. ரைட்டா, ஸோ உங்கள் பாப்புலேஷன் எப்படி பிஹேவ் ஆக போகுது அப்படின்ற டிட்டர்மைன் பண்ணுறதே இந்த சாம்பிள் வச்சு நீங்கள் டிட்டர்மைன் பண்ண போகிறீங்க. ரைட்? எஸ் சார். யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் சேயிங்? எஸ் எஸ் சார். இந்த சாம்பிள் எடுக்கிறது பேஸ் பண்ணி தான் என்டையர் இந்த சாம்பிளோட டிஸ்கிரிப்ஷனை பேஸ் பண்ணி தான் உங்கள் பாப்புலேஷனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் நீங்கள் அனலைஸ் பண்ண போகிறீங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். எஸ் சார். ரைட்டா, ஸோ அப்போ சாம்பிளிங் டெக்னிக் கரெக்டாக இல்லை அப்படின்னா you will end up, so either you will get a misrepresented data or your data oda quality will go down. Correct. Okay, and ஒரு சாம்பிளிங்ல இருந்து இன்னொரு சாம்பிளிங் நீங்க போறதா இருந்தா there should be shuffling. Okay. Okay, என்ன சொல்றது, ஸோ மற்றபடி இதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் we will take a look at the probability, ரைட்டா? ஏன்னா ப்ராபபிலிட்டியில் தான் வந்து இன்னும் நிறைய நம்ம வந்து பார்ப்போம். டிபெண்டன்ட் ப்ராபபிலிட்டி, இண்டிபெண்டன்ட் ப்ராபபிலிட்டி. Have you heard of it? No sir. Okay, so I'll give you one small example and then we'll move to different. Okay, ஒரு காயின் டாஸ் பண்ணுறீங்க.
அதோட அவுட்கம்ஸ் என்னவா இருக்கும்? Yes sir, two outcomes, head or tail. Head or tail, right? So what is the chance of head being coming up? 50% 50% sir. அதாவது இந்த 2 அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் இது எத்தனை எத்தனை சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த 2. இந்த என்னோட வேல்யூ 2, ரைட்? ஹெட் வர்றதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, ஸோ 0.5. ஓகே, let us assume you are drawing a card from a pack of cards. Okay. ஒரு கார்டில் ஒரு பேக்கில் எத்தனை கார்டு இருக்கும்? as to 10. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் கிங் as around 13 cards இருக்கு சார். 13 cards into 4 as into club, 4 sets, 4 groups. Queens and hearts. Sorry. Yes, as sir. club, hearts and diamonds. Yes sir. கார்டு விளையாடுறதே இல்லை, அவ்வளோ நல்ல பேனா நீ? இல்லை சார், சின்ன வயசுல தான் விளையாண்டது சார். ஸோ n is 52. 52. சரியா? எஸ். இதுல இருந்து நீ ஒரு கார்டு ட்ரா பண்ற, வாட் இஸ் யுவர் சான்ஸ் ஆஃப் கெட்டிங் a king? கெட்டிங் a queen. கிங் ஆர் குயின் எதுனாலும் ஓகே. கிங் அப்படினாலுமே 4 ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு, 4 குரூப்ஸ் தான் இருக்கு. அப்போ 4 கிங் தான் இருக்கும். ஸோ இஃப் யூ ஆர் ஜஸ்ட் ட்ராயிங் இட், yours is 4/52. ஓகே, சரியா? மறுபடியும் அந்த கார்டை உள்ளே வச்சுட்டு ஷஃபிள் பண்ணிட்டு மறுபடியும் எடுக்கும்போது வாட் இஸ் யுவர் சான்ஸ் ஆஃப் கெட்டிங் தி கிங் ஆர் குயின்? சேம் சார், 4/52. ஓகே, இப்போ வாட் இஃப் யூ ஆர் நாட் ரீப்ளேசிங்? நீ கார்டு எடுக்கிற, அந்த கார்டை திரும்ப உள்ள வைக்கல, ஓகே, தனியாக தூக்கி வச்சுட்டு மறுபடியும் ஷஃபிள் பண்ணி வாட் இஸ் த சான்ஸ் ஆஃப் யூ கெட்டிங் a king? எஸ் சார், ஒன் கார்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ணல அப்படிங்கும்போது 3/52. No. 3 செட் 4/51. You didn't get the king at the first time. ஆனோ சார், ஒன் டவுட் சார். இப்போ ஒரு கார்டு எடுத்துட்டோம், பட் மறுபடியும் கார்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணல. ஆமா, இது வந்து நம்பர் ஆஃப் இங்க வந்து எத்தனை கிங்ஸ் நியூமரேட்டர்ல வந்து நம்பர் ஆஃப் கிங்ஸ், இங்க வந்து இது ஹெட் டிவைடட் பை ஹெட் அண்ட் டெயில் உடைய கவுண்ட். ஓகே ஓகே, ஸோ எனக்கு தேவை ஹெட் வரக்கூடிய சான்ஸ் என்ன? ஹெட் டிவைடட் பை the chance of getting a head or tail. சான்ஸ் ஆஃப் கெட்டிங் ஹெட் ஆர் டெயில் அப்படிங்கிறது 2. சான்ஸ் ஆஃப் த ஹெட் அப்படிங்கிறது 1. ஓகே, இங்கே அதே தானே, உனக்கு சான்ஸ் ஆஃப் கெட்டிங் கிங்ன்றது 4. நீ கார்டை உள்ளே வச்சுட்டேன்னா 52 கார்ட்ஸ். கார்டை உள்ளே வைக்கல, ஸ்டில் யூ ஆர் நாட் காட் த கிங். ஓகே, இப்போவும் உனக்கு எத்தனை கிங் கார்டு இருக்கு? 4 கார்டு இருக்கு. எத்தனை கார்டு உனக்கு வந்து அவுட்கம் இருக்கு? 51. ரைட்டா? ஸோ இது வில் டிஸ்கஸ் இன் டீட்டெயில் வென் யூ கம் டு ப்ராபபிலிட்டி. ரைட்டா? ரைட் சார். ஸோ இதெல்லாம் தெரியணும். ஓகே, நானுமே டேட்டா சயின்ஸ் படிக்கும்போது இதெல்லாம் தெரியாமல் அப்படி சும்மா ரேண்டமாக அப்படி உள்ளே போயிட்டு வந்தோம். பட் இதெல்லாம் தெரிஞ்சால் தான் யூ கேன் என்ன சொல்கிறது, யூ கேன் மூவ் ஃபார்தர். சரியா? ஸோ இப்போதைக்கு நம்ம டேட்டாவை பற்றி எதுவுமே பார்க்கல. சரியா? டேட்டா எப்படி பிக் பண்ணுறோம் அப்படின்றத தான் பார்த்துக்கணும். ஸோ இன் ஆல் தீஸ் செஷன்ஸ் நம்ம இப்போ வரைக்கும் வந்து ஆக்சுவலி இப்போ மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சினா என்ன அப்படின்றத தான் பார்த்துருக்கோம். ஓகே, இன்னைக்கு தான் ஐ திங்க் வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் ஆக்சுவல் டேட்டா. ஓகே, so have you ever heard about this term called random variable? It's a random variable. அது clear idea இல்லை சார். Okay, so random variable போட்டு, ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டேட்டா எடுத்துக்கலாம். ஓகே, there are two kinds of variables. வேரியபிள்னா என்ன? First let's assume that. Yes sir. For example, இப்போ x = 5 அப்படின்னு போடுறோம்னா இப்போ x அப்படிங்கிறது அங்கே அந்த வேரியபிள். சரி, டேட்டாவோட கான்செப்டில் வேரியபிள்னா என்ன தெரியுமா? ஸோ வேரியபிள் என்ன சார், கிளியர் ஐடியா இல்லை சார். ஓகே, ஸோ
Variable is something that changes, right? Okay, yes sir. Variable அப்படின்னா something that changes. Changes. Okay. உன்னுடைய sales output. So sales, that is something variable, right? Like that. அது வந்து change ஆகிக்கிட்டே. Change ஆகிட்டே தான் இருக்கும். Right. But எதை பேஸ் பண்ணி உன்னோட சேல்ஸ் அவுட்புட் சேஞ்ச் ஆகும்? Certain input factors, quality factors. Exactly. So there are certain input variables which are given, and based on that this output variable changes. For example, yes, உன்னுடைய number of footfalls, salary of people, இதை பேஸ் பண்ணி உன்னுடைய சேல்ஸ் சேஞ்ச் ஆகும், ரைட்? கரெக்டா? கரெக்ட். ஸோ இதில் எதை பேஸ் பண்ணி எது சேஞ்ச் ஆகும்? எப்பவுமே இன்புட், ஃபார் எக்ஸாம்பிள் சேலரியை பேஸ் பண்ணி சேல்ஸ் சேஞ்ச் ஆகும். நம்பர் ஆஃப் ஃபுட்ஃபாலை பேஸ் பண்ணி சேல்ஸ் சேஞ்ச் ஆகும், ரைட்? எஸ். சேல்ஸ் சேஞ்ச் ஆனால் நம்பர் ஆஃப் ஃபுட்ஃபால் சேஞ்ச் ஆகுமா? இல்லை சேல்ஸ் சேஞ்ச் ஆகிறதுனால வாக்கிங் பர்சனோட சேலரி சேஞ்ச் ஆகுமா? எண்ட் ரிசல்ட்னால இன்புட் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம், பட் அது சேஞ்ச் ஆகாது இல்லையா? சேஞ்ச் ஆகாது. ஸோ தீஸ் ஆர் த independent variables. Independent. This is the dependent. Independent. Okay. ஸோ அந்த டிபெண்ட் வேரியபிள் அப்படிங்கிறது உன்னுடைய இண்டிபெண்ட் வேரியபிளை பேஸ் பண்ணி தான் இது இருக்கும். ஓகே. இந்த இண்டிபெண்ட் வேரியபிளை நீ ட்வீக் பண்ண உன்னோட டிபெண்ட் வேரியபிள் வந்து அவுட்புட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகே. ஸோ டிபெண்ட் வேரியபிள் இஸ் கால்ட் த அவுட்கம் ஆஃப் அன் எக்ஸ்பெரிமெண்ட். Outcome of an experiment is called dependent. இதுதான் உங்களுடைய ஃபைனல். ஓகே. அவுட்கம் சொல்லலாம், இது வந்து ரெஸ்பான்ஸ்னு சொல்லலாம். ஓகே. ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, இண்டிபெண்ட்னா இட்ஸ் லைக் இன்புட்டு அல்லது ட்ரீட்மெண்ட்டு, இப்படி ஏதாவது ஒரு there மல்டிபிள் வேஸ். பட் கான்செப்ட் வைஸ் பார்த்தோன்னா இதுதான் உனக்கு வந்து டிபெண்ட் அண்ட் இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ், ரைட்டா? இல்லைன்னா நிறைய இருக்குது. ஓகே. கன்ஃபவுண்டிங் வேரியபிள்ஸ்னு இருக்குது, லேட்டன்ட் வேரியபிள்ஸ்னு இருக்குது, கம்போசிட் வேரியபிள்ஸ்னு இருக்குது. ஓகே. இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் வந்து that are there in this variables. So you have to understand these variables carefully. எந்த ஒரு டேட்டா செட்லேயுமே. ஸோ ஏன் இதை இது பண்ணோம் அப்படின்னா, இட்ஸ் நாட் தட் ரேண்டமாக நீங்கள் வந்து ஒரு இண்டிபெண்ட் வேரியபிள் எடுத்துகிட்டு அதை வந்து டிபெண்ட் வேரியபிள் கூட அனலைஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், let us say, கரெக்டான எக்ஸாம்பிளுக்கு எதை எடுத்து வரலாம் அப்படின்னா, கரெக்டான ப்ரீவியஸ் வீடியோலேயே அந்த இது சார் லேண்ட் ரேட் அந்த மாதிரி போட்டிருந்தோம் இல்லைங்களா? அது வந்து டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். லேண்ட் ரேட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த லொக்காலிட்டி. ஸோ லேண்ட் ரேட்டே நம்ம எடுத்துக்கலாம். லேண்ட் ரேட் டிபெண்ட்ஸ் ஆன் த லொக்காலிட்டி. சரியா? டஸ் த லேண்ட் ரேட் டிபெண்ட் ஆன் த ஜெண்டர் ஆஃப் த ஓனர்? நோ. ரைட். ஸோ இப்போ நான் அனலைஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஓனருடைய ஜெண்டரும் அண்ட் லேண்ட் ரேட் இதை எடுத்துக்கிறேன்னு வையேன், என்னால் அனலைஸ் பண்ணி ஒரு அவுட்புட் கொண்டு வர முடியுமா? இல்லை சார். மேக்ஸிமம் யார் வச்சுருக்காங்க லேண்டுன்னு வேணால் கொண்டு வரலாம். பட்
land rate வந்து எந்த டிஃபரன்ஸும் வராது. No, it should not. It should not. What does it matter whether I'm buying it from a male or a female person? It depends on the land. What land I have, where I have, what is the value of the land. The owner shouldn't determine இந்த ஓனர் ஓகே இவங்க மேலு இவங்ககிட்ட அதிகமாக காஸ்ட் வாங்கணும், ஃபீமேல் ஐ டோன்ட் ஹேவ் டு, அப்படி ஒரு நாள் தேர் இஸ் நோ கோரிலேஷன். ரைட் ரைட், எந்த ஒரு கோரிலேஷனுமே அந்த இடத்துல வந்து உனக்கு கிடையாது. ரைட், ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக அன்ரிலேட்டட் இண்டிபெண்ட் அண்ட் டிபெண்ட் வேரியபிள்ஸ் உன்னால் அவுட்புட் எடுக்க முடியாது. ஓகே, பட் இதே கேஸ் டைட்டானிக்கோட சர்வைவல் டேட்டா செட் பார்த்துருக்கியா? இல்லை சார், பார்த்ததில்ல. ஸோ டைட்டானிக் சிங்க் ஆச்சுல்ல, சிங்க் ஆனப்போ வந்து பீப்புள் எஸ்கேப்ட், ரைட்? தேர் வர் அரவுண்ட் 1000 or odd passengers, right, in Titanic. எனக்கு எக்ஸாக்ட் நம்பர் தெரியல. certain people escaped, certain people didn't. So இந்த சர்வைவல் ரேட் பார்க்கும்போது what do you think would have happened? Kids and women தான் first exactly சேவ் பண்ணிருப்பாங்க. So that the gender played a role. Okay, you should know எந்த ஒரு டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு எந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிள் நீ சூஸ் பண்ற அப்படிங்கிறது உனக்கு தெரியணும். ஓகே, அது தெரியல அப்படின்னா you will not be able to act more. Correct. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இந்த ரேண்டம் வேரியபிள். ஸோ இந்த ரேண்டம் வேரியபிள் அப்படிங்கிறது வாட் ஆர் த சான்சஸ் ஆஃப் அ பர்டிகுலர் ஈவெண்ட். ஓகே, நான் பார்த்தோம்ல காயின் டாஸ். ஒரு காயின் டாஸ் பண்ணும்போது உனக்கு என்னெல்லாம் பாசிபிலிட்டி, ஏதர் ஹெட்டு விழலாம் அல்லது டெயில் விழலாம். ஸோ இந்த ரேண்டம் வேரியபிள் அப்படிங்கிற ப்ராபபிலிட்டிக்குள்ளே வரும். Since we started that, I am just giving you this. Okay, ஏன் அப்படின்னா this also plays a major role in outcome. Okay, survival அப்படிங்கிற ஈவெண்ட்டுக்கு what are the random possibility? Survival of the event. Survival அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு ஈவெண்ட். ஸோ இப்போ இதுவும் காயின் டாஸ். காயின் டாஸுக்கு உனக்கு எத்தனை பாசிபிலிட்டி இருக்கு? ஹெட் வரும், டெயில் வரும். அப்ப சர்வைவல் அப்படினா 2. ஓகே, either alive, ஓகே, அல்லது dead. சர்வைவலுக்கு வந்து ஓகே சார், alive or dead. Okay, so you are rolling a dice. Okay, what is the random variable here? Sir, 1 to 6 options வரும். 5, 6. Okay. ஸோ இதுதான் வந்து உன்னுடைய ரேண்டம் வேரியபிள். ரேண்டம் வேரியபிள் காம்பினேஷனும் இருக்கு. வாட் இஃப் யூ ஆர் த்ரோயிங் 2 காயின்ஸ்? 2 காயின்ஸ்னா அப்போ அந்த பாசிபிலிட்டிஸ் மாறும் சார். எப்படி? கேன் யூ டெல் மீ? எஸ் சார், ஹெட் அண்ட் ஹெட், டெயில் அண்ட் டெயில், அப்புறம் ஹெட் அண்ட் டெயில், டெயில் அண்ட் ஹெட். யா, 4 பாசிபிலிட்டிஸ் வரும் சார். குட், சரியா? ஸோ இதுதான் வந்து உன்னுடைய ரேண்டம் வேரியபிள். ஸோ திஸ் ரேண்டம் வேரியபிள் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் டிட்டர்மைனிங் த ப்ராபபிலிட்டி ஆஃப் சம்திங் ஹேப்பனிங். ஓகே, ஓகே, ஸோ வாட் ஆர் த சான்சஸ் a particular outcome might happen அப்படிங்கிறத வந்து டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு இந்த ரேண்டம் வேரியபிள் ஹெல்ப் பண்ணும். ஓகே, பேசிக்காக இப்போதைக்கு we can stop it here. ஓகே, ஏன்னா என்ன சொல்கிறது, இந்த ரேண்டம் வேரியபிள் அப்படின்ற கான்செப்ட் வந்து மோஸ்ட்லி நாம் யூஸ் பண்ணுறது வந்து ப்ராபபிலிட்டி போகும்போது தான். ஓகே, அண்ட் நாம் டிஸ்கஸ் பண்ண மாதிரி இப்போ வந்து டிபெண்டன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிளோட கோரிலேஷன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் பெட்டராக சொல்லணும் அப்படின்னா ஒரு டேட்டா செட் எடுத்துக்கலாம். டேட்டா செட்டில் assume name, இதான் நமக்கு இருக்கக்கூடிய டேட்டா செட். ஓகே, age, height, weight, gender,
வேறு என்ன parameters எடுத்துக்கலாம்? Employed or Location, unemployed location. அடுத்து experience, and finally salary. Okay. Okay. இதில் எதெல்லாம் டிபெண்டன்ட் வேரியபிள், எதெல்லாம் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்? மேபி சேலரிக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லொக்கேஷன் ஜாப் டிபெண்ட்டாக இருக்கும் சார். சாரி, இதில் எதெல்லாம் டிபெண்டன்ட் எதெல்லாம் இண்டிபெண்டன்ட் அது சொல்லுவோம். சேலரி டிபெண்டன்ட் வேரியபிள். ஓகே. ஓகே. height and weight maybe dependent. Okay, salary எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்? salary வந்து experience, location, job. experience, location, job இதை டிபெண்ட் பண்ணி salary இருக்கும். Yes. ஓகே. வேற என்ன டிபெண்டன்ட் வேரியபிள் உங்களுக்கு தெரியுது? ஸோ ஏஜ் பேஸ் பண்ணி BMI போடுவாங்க இல்லையா சார்? experience is correlated to age. Age. Experience is correlated. Most of the times. Okay. ஓகே, சிலர் ரொம்ப ரேண்டமாக வந்து லேட்டாக ஜாயின் பண்ணியிருக்கலாம், இல்லை சிலர் ஏர்லியாக ஜாயின் பண்ணியிருக்கலாம், பட் மோஸ்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் கோரிலேட்டட் டு ஏஜ், ரைட்? அண்ட் ஹைட். அதான் சார், ஹைட் அண்ட் வெயிட் வந்து பாடி மாஸ் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி தட் இஸ் கோரிலேட்டட் டு ஏஜ் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். ஓகே. அண்ட் இந்த டேட்டா செட்டில் டஸ் நேம் பிளே எனி ரோல்? நோ சார். ரைட். ஸோ இந்த நேம் இல்லாமல் கூட உன்னால் வந்து உன் டேட்டா செட்டை அனலைஸ் பண்ண முடியும், ரைட்? கரெக்ட். ஓகே. ஸோ இதுதான் திஸ் இஸ் வை யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் விச் இஸ் சப்போஸ் டு பி என்ன சொல்கிறது டிபெண்ட், விச் இஸ் சப்போஸ் டு இண்டிபெண்ட். உனக்கு எதெல்லாம் தேவை எதெல்லாம் தேவை இல்லை அப்படிங்கிறது. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், நீ வந்து சேலரி கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிற. What is the point of you having height and weight? Height and weight is not required. My height and weight is not going to determine my salary, right? ஸோ நான் எத்தனை கிலோவாக இருந்தேன், 45 கிலோன்றதுனால எனக்கு கம்மியாக சேலரி கொடுக்குறாங்க, 100 கிலோனா அதிகமாக சேலரி கொடுக்குறாங்களா? கிடையாது. சேம். If I'm short or I'm tall, doesn't matter what I'm like. So ஏன் இதை ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு விஷயம். ஒன்று வந்து the more concise the data you give to a machine learning model, the learning frequency or the learning speed will be higher. Okay. Imagine the model has to correlate between only 4 variables. அதாவது 3 independent variable plus 1 dependent variable. இதுதான் இந்த 3 இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் இந்த டிபெண்டன்ட் வேரியபிள் மட்டும் எடுத்துக்கூட அப்படின்னு நம்ம கேட்குறோம் அப்படின்னா அது ஈஸியாக. இல்லை நான் வந்து அதுக்கு 10 வேரியபிள் 9 இண்டிபெண்டன்ட் வேரியபிள் கொடுத்துட்டு ஒரே ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் கேட்குறது ஈஸியாக, ரைட்? Obviously this one will be faster and more accurate. Obviously lesser data. Yeah. So அந்த மாதிரி டைமில் you should know which dependent variable or which independent variable to take. Okay. Survival rate, Titanic survival rate எடுத்துக்கோம். Does the name of that particular person play any role in survival? Name may not be, so gender மட்டும் தான். Yeah. Does the class in which that person travel play any role in survival? It can be, sir. Can. Yeah. Right. Can. So you should know எந்த parameter எடுக்கணும், எது யூஸ் ஆகும் எது யூஸ் ஆகாது அப்படிங்கிற அந்த ஒரு டெசிஷனுக்கு வர்றதுக்கு நமக்கு இந்த ரேண்டம் வேரியபிள்ஸ் will help. ஓகே. அந்த டெசிஷன் வந்தால் மட்டும்தான் நம்மளுடைய அனாலிசிஸ் இந்த எதுவான இருக்கும் சாம்பிளிங் இது எல்லாமே வந்து இந்த ரேண்டம் வேரியபிள்ஸை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு சேலரி வேணும், அப்போ நான் எதை வச்சு நான் சாம்பிள் எடுப்பேன்? எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் லொகேஷன், என்ன ஜாப், இந்த பேராமீட்டர்ஸை பேஸ் பண்ணி தான் என்னோட சாம்பிளே இருக்கும். கரெக்ட்.
ஸோ என்னோடய பாப்புலேஷன் அசம்பிள் பண்ணுறதுமே நான் இந்த பேராமீட்டர்ஸை பேஸ் பண்ணி தான் நான் வந்து அசம்பிள் பண்ணுவேன். டெஃபினெட்லி ஐ ஒன்ட் பி அசம்பிளிங் பேஸ்ட் ஆன் த ஹைட் அண்ட் வெயிட், ரைட்? இதுவே நான் வந்து இப்போ மெடிக்கல் ரிசர்ச் எடுக்கிறேன் அப்படின்னா ஐ வில் பி டூயிங் திஸ். ஓகே, ரைட். ஏஜ், ஹைட், வெயிட், ஜெண்டர், that's what I'll be focusing on. I won't care if I'm creating a drug for a heart disease. I won't care if that person is making $1 million or $1 billion. Right? Correct. So this is where the variables play a major role. Okay, sir. Okay. And நம்ம probability based sampling போகும்போது we should also understand the random variables. In the particular variable என்ன பாசிபிலிட்டியில் இருக்குது, ஓகே, வாட் கேன் ஹேப்பன், வாட் கேனாட் ஹேப்பன் அப்படிங்கிறது we have to analyze. Okay? Yes, sir. I think that's about the variables, dependent and independent. I think you know it, right? So இது வந்து இன்னைக்கு தான் நம்ம ஆக்சுவலி டேட்டா பற்றியே பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே, இன்னை வரைக்கும் என்ன சொல்கிறது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஓகே, மீன்னா என்ன, மீடியன்னா என்ன, உன் டேட்டா எப்படி பிஹேவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வரைக்கும் பேசிகிட்டு இருந்தோமே ஒழிய இன்னைக்கு தான் ஆக்சுவலி டேட்டாவை பற்றி நம்ம பேசியிருக்கோம். இட்ஸ் பீன் வாட் 8 days? 8 day, right? 8 days. After 8 days of data science class, today is the first day we are talking about data. Correct. உங்கள் டேட்டா செட் எப்படி இருக்கும், அந்த டேட்டா செட்டில் என்ன இருக்கும், அதை எப்படி நீங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது. இப்போ இந்த 7 days-ஆ we have been talking about what are the things needed to approach your data. ரைட். ஸோ இப்போ நாம் இதுக்கு முன்னாடி பார்த்த விஷயங்கள்லாம் பார்க்காம இந்த டேட்டா செட் அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னா will it be easier? அடுத்து ப்ரொசீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சார். இப்போ மேபி அடுத்து ப்ரொசீட் பண்ணுறோம் அப்படின்னா we can understand. ஸோ நம்ம கலெக்ட் பண்ணுற சாம்பிளில் வந்து பயாஸ் இருக்கணுமா இருக்கக்கூடாதா, வாட் வில் பி சென்ட்ரல் டெண்டன்சி. இந்த பயாஸ் எப்பவுமே இருக்கக்கூடாது. ரைட். ஓகே, ஸோ பயாஸ் இஸ் சம்திங் which you won't need in any of your data. ஓகே, நீங்கள் செலக்ட் பண்ணுறதுல வந்து டிபெண்டன்ட் வேரியபிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் ப்ராப்பராக இருக்கும். அதாவது காஸ் அண்ட் அவுட்கம். அண்ட் உங்களுடைய காஸ் வந்து அவுட்கமுக்கு எவ்வளோக்கெல்லாம் இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கோ அவ்வளோக்கெல்லாம் உங்களுக்கு வந்து ரிசல்ட் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த இடத்துல லொக்கேஷனே எடுத்துக்கிறோமே, we are taken location as a parameter. Imagine a scenario like COVID, where your location doesn't matter. COVID location. So imagine a situation like that. அங்கே வந்து உங்கள் லொக்கேஷன் டசன்ட் மேட்டர். ஓகே, ஸோ அந்த டைமில் your location is not going to play any impact on your salary. Understood. Right? So that is the kind of interference or influence you have to make while you are selecting the parameters or the variables for your data analysis. Okay, ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியும், பட் இட்ஸ் வெரி பிக். ஓகே, ஸோ நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டேட்டாவை பற்றி பார்க்கலாம். நம்ம டேட்டா எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அந்த இதை நம்ம வில் செக். ஓகே, பட் யூ ஹேவ் டு ரிமெம்பர் திஸ் ரேண்டம் வேரியபிள்ஸ், பிகாஸ் நம்ம EDA பண்ணும்போது ஃபீச்சர் செலெக்ஷனுக்கு யூஸ் ஆகும், ஃபீச்சர் இன்ஜினியரிங்கில் யூஸ் ஆகாது. ஸோ EDA மோஸ்ட்லி யூ வில் நீட் திஸ். டிஸ்கிரிப்ஷன் எழுதும்போது இந்த டேட்டா இப்போ இஸ் ஜெண்டர் கோரிலேட்டட் டு சேலரி, எக்ஸ்பீரியன்ஸ் கோரிலேட்டட் டு சேலரி, வாட் இஸ் த கோரிலேஷன். You would have seen this tabular column at the end. ஒவ்வொரு பேராமீட்டர் இருக்கும். Did you notice that in your EDA? நீங்கள் பண்ண EDAல எந்த மாதிரி டேபிள் காலம் சார்? So there will be some alpha values, p values. சார் இந்த கோரிலேஷன் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு மேபி we gone with the heat map. Okay.
ஸோ அது எல்லாமே நம்ம வந்து வில் see that in the upcoming sessions. ஸோ அது எல்லாமே முக்கியம். ஏன்னா இதையெல்லாம் வச்சு தான் நம்மளுடைய மிஷின் லேர்னிங் மாடல்ஸ் ப்ரிப்பேர் ஆகும். ஓகே, அது நம்ம வந்து we have to take a look into it. சரியா? ஸோ அடுத்த கிளாஸில் வந்து we will start with the measure of distribution, Bellman-Ford curve. Okay sir. Okay, so first standard deviation, second standard deviation, third standard deviation. Okay, so அடுத்த செஷனில் we will take a look into it. Okay, ஏன்னா இந்த மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் as we discussed, நம்மளுடைய டேட்டா வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணக்கூடியது இந்த மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் தான். ஓகே, ஸோ நம்ம ரொம்ப டிஸ்பர்ஸான ஒரு டேட்டா வச்சும் நம்மளால் வந்து ஒரு அக்யூரேட்டான அவுட்புட் எடுக்க முடியாது. ரைட், அதை வந்து நாளைக்கு நம்ம வந்து வில் டேக் அ லுக் அட் இட். ஷூர். ஓகேம்மா, see you. Okay, thank you sir, thank you. As a homework, you just take a look into this Gaussian distribution. Okay sir. Gaussian distribution and z-score. What is that name sir? Z-score. The z-score வந்து it will be used in determining the outliers. Yes sir. Okay, so you just take a look at it. அதுக்கப்புறம் we will see how it goes. சரியா? Okay, sure sir. Okay, see you. Bye. Thank you.